சாந்தியும் சமாதானமும் அவ்வல் நபி, ஆகிர் நபி, ظاهر நபி, பாத்தின் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை சற்றும் தவறாது பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதார்கள், சுஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், அதன் சிரமத்தை விட்டு வளர்க்க நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவருடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து வல்லரப்பா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நபி அவர்கள் ரமலானை கண்ணியப்படுத்தி சொல்லும்போது அதில் 3 வகையான விஷயங்கள் உள்ளது. ஒன்று, அல்லாஹ்வுடைய அருள் உள்ளது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உள்ளது. மூன்றாவது, நரகத்திலிருந்து விடுதலை என்ற 3 விஷயங்களை பெரும்பாலும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதிகமான ஹதீஸ்கள் இந்த 3 விஷயங்களும் ரமலானில் இருக்கும் என்பதாக வருகின்றது. ஒரு ஹதீஸை இப்னு ஹுஸைமா என்பவரில் பதிவு செய்யப்படுகிறது. ரமலானை 3 பத்துக்களாக பிரித்து முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்தாகவும், இரண்டாவது பத்தை பாவமன்னிப்புடைய பத்தாகவும், மூன்றாவது பத்தை அல்லாஹ்வினுடைய நரகத்தினுடைய விடுதலை என்ற 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார், வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅதுஹு ஷைத்தானு இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய கிருபையும் அவருடைய ரஹ்மத்தும் இல்லைன்னா நீங்க ஷைத்தானை பின்பற்றிட்டு போயிடுவீங்க. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறார். அத்தியாயம் 2 வசனம் 64. அதே போன்று இன்னொரு வசனம், ஃபலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்து மினல் ஹாசிரீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் இல்லைன்னா நீங்க நஷ்டவாளிகளா ஆயிடுவீங்க. அப்போ விளைக்க விஷயத்துக்கு என்னன்னு சொன்னா, ரஹ்மத் என்பது அல்லாஹ்வால் தரக்கூடியது. ரஹ்மத் என்பதை கண்களால் புலப்பட்டு பார்க்க முடியாது. ரஹ்மத் என்பதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல 54 இடங்களில் அருளாளன் ரஹ்மான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். 95 இடங்களில் அர்-ரஹீம் இரக்கமானவன் என்ற அருளாளன் அன்புடையவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன் சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அல்லாஹ் அருள் செய்யறான். கலிமா சொன்னவர், கலிமா சொல்லாதவர், முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர் எல்லோருக்குமே அல்லாஹ் அருள் செய்யறான். அர்-ரஹீம் என்பதன் அர்த்தம் என்னன்னா, இரக்கம் காட்டுவான். யாருக்கு மட்டும் இரக்கம் காட்டுவான்? முஸ்லிம்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுவான். மறுமையில் இந்த இரக்கத்தை இந்த உலகத்திற்காக வைத்திருக்கின்றான். ஆக 54 இடங்களில் ரஹ்மான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 95 இடங்களில் ரஹீம் என்று குறிப்பிடுகின்றான். ஒருவேளை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒருத்தருக்கு இல்லைன்னா படுக்கையிலே கிடப்பார். எந்த மூலமே அவரால் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை எப்படி ஒரு மனிதர் விளங்கிக்கணும்னு சொன்னா, மாளிகையில் வாழ்பவர் அவருக்கு தூக்கம் இல்லை. உயர்ந்த பழுத்தி கட்டிடங்களில் வாழக்கூடியவருக்கு தூக்கம் இல்லை. ஆனால் ஈர குடிசையில் ஈமானோடு வாழக்கூடிய அந்த ஏழைக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கின்றது. உயர்ந்த கட்டிடத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கட்டிடம், அதில் இருப்பவர்கள் எத்தனை பணம் படைத்தவர்கள். ஆனால் நினைத்த பொருளை சாப்பிட முடியுமா என்றால் அவர்களால் சாப்பிட முடியாது. எத்தனையோ அவருடைய உணவு மேஜைகளில் உணவு தட்டுகள் 1000 பரிமாறப்படலாம். அவங்க கொடுக்கிறது அந்த ஓட்ஸ் கஞ்சி, ஒரு கூழ அட்டை, அது மட்டும் தான் சாப்பிட முடியும். உடம்பு முழுக்க சுகரால் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவர் இருப்பிடத்தை வைத்தோ, அவர் தோற்றத்தை வைத்தோ, இந்த மாதிரி நான் இல்லையே நினைச்சா நீங்க அல்லாஹ்வை நன்றி மறக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உதாசீனப்படுத்துறீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க
மழை வந்தால் மேலே ஓடுவார், வெயில் அடித்தால் மேலே படாது. இதுவும் அல்லாஹ் கொடுத்த அருள்முறைதான். இதை உதாசனப்படுத்திட்டு எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையேன்னு ஒரு மனிதன் எண்ணும் போது இவன் அல்லாஹ்வை நன்றி மறக்கின்றான். இப்னு ஹுஸைமா என்ற நூலில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் சபையில குழுமி இருந்தோம். அப்பொழுது பெருமானார் வேகமாக உள்ளே நுழைந்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் என்றார்கள். இந்த சம்பவத்தை ஜிப்ரீல் என்னிடம் இப்பொழுதுதான் சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நிகழ்வை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் என்றார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நபியின் உம்மத்திற்கு ஒரு நல்லடியார் ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். ஒரு நபியின் உம்மத்தாக ஒரு மனிதர் இருக்கின்றார். தௌராத்தையோ இன்ஜிலையோ அவர் ஃபாலோ பண்ண ஒரு மனிதர், அதை பின்பற்றிய ஒரு மனிதர் இருக்கின்றார். சுற்றிலும் கடல், அந்த கடலுக்கு மத்தியிலே வாழக்கூடியவர், சுற்றிலும் ஊர்மான நீர். ஆனா அல்லாஹ் அவருக்கு மட்டும் மதுரமான நீரை கொடுத்திருந்தான். அவருக்கு மட்டும் மாதம் கனிகளை தோட்டமாக கொடுத்திருந்தான் என்ற நிகழ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை பெருமானார் நமக்கு அறிவிக்கின்றார்கள். அவர் என்ன செய்கிறாரு? மலையிலிருந்து கீழே இறங்குவார், தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வார், சுய தேவைகளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வார், மீண்டும் மலைக்கு சென்று விடுவார். தொழுது கொண்டே இருப்பார். ஹதீஸ் வருது 500 ஆண்டுகள் தொழுதாக பெருமானார் நமக்கு அறிவிக்கின்றார்கள். 500 வருடங்கள் அல்லாஹ்வை மனதில் கொண்டேதான் இருந்தார். அவர் அல்லாஹ் கேட்கிற ஒரே விஷயம், யா அல்லாஹ், நான் சஜிதால தான் மௌத்தா போகணும். என்னுடைய உயிர் பிரிவதாக இருந்தால் உன்னை சிறப்பளித்து சஜிதாவில் இருக்கும்போது என் உயிர் பிரியணும் என்று அவர் அல்லாஹ் துஆ கேட்டுக்கிட்டே இருந்தார். மலக்குமார்கள் சொன்னார்கள், அவர் துஆ கேட்டதை போன்றுதான் அவர் ரூஹ் பிரிந்தது. அவர் என்ன அல்லாஹ் கேட்டாரோ அதுதான் நடந்தது. அவர் ரூஹ் பறிக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ரஹ்மத்தால் நீ சொர்க்கத்திற்கு நுழை என்று அல்லாஹ் சொன்னான். அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நான் 500 ஆண்டு காலம் உன்னை வணங்கினேன், 500 வருஷம் அல்லாஹ்வை தொழுகிறேன். ஆனா நீ என்ன சொல்லியிருக்கிற? என்னுடைய அருளால், அதாவது அல்லாஹ்வாகிய உன்னுடைய அருளால் சொர்க்கத்துக்குள்ள போ என்பதாக சொல்கின்றாயே. அப்ப நான் செய்த அமல்கள் என்ன வீணா என்று கேட்கின்றார். நான் செஞ்ச அமல்லாம் 500 வருஷம் முன்ன நான் தொழுதேன், அந்த அமல்ல ஒண்ணுமே இல்லையா என்று கேட்டார். அப்போ அல்லாஹ் சொன்னான், அவர் ஆசைப்படியே அவர் நன்மை தீமைகளை எடுத்து வாங்க என்பதாக சொல்லி தருகின்றார். அவர் எடுத்து வருகின்றார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சுற்றிலும் கடல், அதற்கு மத்தியிலே மதுரமான இனிப்பான நீரை அவருக்கு கொடுத்தார் அல்லவா. இந்த ஒரு அருட்படைக்கு அவர் 500 வருஷம் தொழுதையும் அல்லாஹ் ஈடு செய்ய முடியல. இப்போ நன்மைகள் குறைவாக இருப்பதால் இவரை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். நன்மைகள் குறைவாக இருந்ததால இவர் நரகத்துக்கு கூட்டிட்டு போக அல்லாஹ் சொன்னார். அவர் அழுதார், கதறினார், யா அல்லாஹ், ஒரு ரஹ்மத்தால மட்டும்தான் என்னால சொர்க்கத்துக்கு போக முடியும், அனுப்பிடு என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினார். அவர் விளங்கினோம், 500 ஆண்டு காலம் தொழுதாலும் நின்று வணங்கிய கால்களை கொடுத்தவன் ரப்பு. நின்று வணங்கி அவனை தரிசித்து அவனுடைய கலாமை ஓதுவதற்கு கண்களை கொடுத்தவன் ரப்பு. எல்லா அருள்கொடைகளுக்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிற அருள்கொடைகளை நம்மை விட்டு தூரமாக்கி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இரக்கத்திற்கு சொந்தக்காரன். ஒரு தாய் உலகத்தில் எத்தனையோ குட்டிகளை ஈன்றெடுத்த பல வகையான ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் பல விலங்குகளாக இருந்தாலும்
இம்மையிலும் சொர்க்கவாதி, மறுமையிலும் சொர்க்கவாதி. கொஞ்சம் வார்த்தைகள், தனித்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் அவங்க இருந்தாலும் சொன்னா சில நேரங்களில் மன நெருடல் ஏற்படலாம். பெருமாள் சொல்றாங்க, சாலிகான மனைவி ஒருத்தருக்கு அமையறதும் அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான். அதே சமயத்துல அல்லாஹ் கொஞ்சம் சிறு சிறுன்னு கொஞ்சம் முகத்தை காட்டுறவங்க, அப்படிப்பட்ட மனைவி ஒருத்தவங்க அமைகிறாங்க, அதை பொறுத்துக்கிட்டாங்க சொன்னா அவர் மிகப்பெரிய பாக்கியவான்தான், மிகப்பெரிய பாக்கியசாலிதான். ஆக இப்பேற்பட்ட மனைவி அமைவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதே சமயத்தில் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வங்கள்ல 2 செல்வங்கள் ஆகச்சிறந்த செல்வங்கள். மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வங்கள்ல 2 செல்வங்கள் இன்றியமையாத செல்வங்கள். ஒன்று என்னன்னு சொன்னா உடல் ஆரோக்கியமும் ஓய்வும். உடல் ஆரோக்கியமும் அல்லாஹ் கொடுத்த ஓய்வும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு என்று சொல்லலாம். பெருமானார் சொல்லி தருகிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள், நான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செல்வங்களில் 2 செல்வம் ஆரோக்கியம், ஒன்று ஓய்வு. அந்த ஆரோக்கியத்தை ஒருவன் தவறான முறையில் கழிக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் மாதம் அனைத்தும் இன்னும் ஒரு புகைப்பழக்கத்தை விடவில்லை என்று சொன்னார். இஃப்தார் முடிந்தவுடன் தன்னுடைய அந்த புகைப்பிடிப்பதை அவர் ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை வீணடிக்கின்றார். உடலை பரிசுத்தப்படுத்துவது, உடலை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு ஒரு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றான். இந்த நோன்பு மாதம் அனைவரும் கூட ஒருவர் புகையிலை, பாக்கு, மது போன்றவற்றை விடாமல் இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானை வீணடித்தார், ரமலானை வீணாக கழித்தார். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் புகைப்பிடிக்கின்றார்கள், நமக்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு மது அருந்துகின்றார்கள். நம் ஊரை தவிர்த்து பல ஊர்களில் நோன்பினுடைய மகத்துவத்தை கூட தெரியாத மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மை ரஹ்மத் செய்திருக்கின்றான். ரமலானுடைய மாசத்துல நான் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், ரமலானுடைய மாசத்துல என்னுடைய உணவை நான் நோயில் ஆக்கிட மாட்டேன், விட்டு விடுவோம். தவறான பழக்கங்கள் இருந்தால் விட்டு விடுவோம். இந்த ரமலானும் நம்மை சரி செய்து கொள்வோம். இந்த ரமலான் என்பது நம்மை செதுக்கக்கூடிய ஒரு மாதம், தக்குவாவை உள்ளத்தில் விதைக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நம்மிடம் சில தவறான பழக்கங்கள் இருந்தால், சில தீய பழக்கங்கள் இருந்தால் அல்லாஹ்விற்காக விட்டு விடுவோம். அல்லாஹ்விற்காக அதை விட்டு ஒழித்து விடுவோம். உடலுக்கு தீங்கு தரக்கூடிய, உடல் உறுப்புகளை செயலுக்கு வைக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இந்த ரமலானோடு நிறுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உடல் உறுப்புக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத் இருக்கிறார். அவர் பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், இந்த முதல் பத்து என்பது இது ரஹ்மத்தினுடைய பத்து. இந்த முதல் பத்து என்பது அல்லாஹ்விடம் நீங்கள் நிறைய ரஹ்மத்தை, அல்லாஹ்ட்ட அளவான ரஹ்மத்தை நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய மிகப்பெரிய பத்து என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நரகத்தில் அல்லாஹ் எந்த அளவிற்கு விசாலமானவன், அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கமானவன் என்பதை முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு மனிதர் இந்த ரஜுலன் மின் அஹ்லின்னா, நரகத்துல ரொம்ப நாள் வேதனை செய்யப்பட்ட மனிதர். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே குதுஸின்னு சொல்லுவாங்க. அதாவது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன எல்லா செய்திகளுக்கும் பேரு ஹதீஸே குதுஸி. ரசூலுல்லாஹ் அவங்களா சொன்னாங்கன்னா இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே நபவி என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸே குதுஸி வகையை சார்ந்தது. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இந்த ரஜுலன் மின் அஹ்லின்னார், ஒரு மனிதர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார். எப்படின்னு சொன்னா, நீண்ட நாள் நரகத்துல நிறைய பாவம் பண்ணியிருப்பாரு, திக்ர் இல்ல, ஒரு குர்ஆன் இல்ல, ரமலான்ல ஒரு நோன்பு வைக்கல, தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டார். தான் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டார், நஃப்ஸுக்கு முழுமையா கட்டுப்பட்டாரு. பாவ மன்னிப்பு கேட்கவே இல்லை. பாவ மன்னிப்பு கேட்காத நிலையில அவர் ரூஹ் வாங்கப்பட்டது. நரகத்துல நீண்ட நாட்கள் அந்த நரகத்தினுடைய வேதனையிலேயே இருந்தார் அவர். இந்த நிலைமையில ரூஹ் வாங்கப்பட்டதுனால அந்த நரகத்தின் தண்டனைகள் முடியும் வரை அவர் அங்கேயே இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் எல்லா நரகவாதிகளையும் பேச மாட்டான், அல்லாஹ் எல்லா நரகவாதிகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். இவர் விசேஷமானவர். ஒண்ணு இவருடைய பெற்றோர் இவருக்காண்டி துவா செஞ்சிருப்பாங்க, அல்லது சாலிகான பிள்ளைகளை விட்டுட்டு போயிருப்பாரு, நிறைய பாவம் பண்ணிருப்பாரு, நிறைய பாவம் செஞ்சிருப்பாரு, தொடர்பு இருக்க மாட்டாரு. ஆனா பிள்ளைங்க சாலிகான பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு அமல், சதக்கத்துல் ஜாரியா, தான் மௌத்தா போனதுக்கு பின்னால
அஹ்ரிஜ்னி மினன்னார், என்னை வந்து நரகத்திலிருந்து வெளியாக்கி. நான் உன்கிட்ட சொர்க்கத்தை கேட்கல, எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா இந்த நரகம் வேண்டாம், எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், இந்த நரகமும் வேண்டாம், நரகத்திலிருந்து வெளியாக்கி என்பதாக அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஃபயக்கூலு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹல் அஸைத இன் அஹ்ரஜதுக மின்ஹா அன் தஸ்அலனி கைரிஹா. நான் உன்னை நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா, நரகத்திலிருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன்னா வேற ஏதாவது உனக்கு வேணுமா, நீ கேட்பியா என்பதான் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், லா வல்லாஹி, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இது மட்டும் போதும் என்பதாக சொல்வார். நரகத்திலிருந்து வெளியே வருகின்றார். நரகத்திற்கு அருகாமையில் தொலைதூரத்தில் வரை அமர வைக்கப்படுகின்றது. அவர் நரகவாசியின் சப்தங்களை எல்லாம் கேட்கின்றார், நரகவாசிகள் ஓலத்தை எல்லாம் கேட்பார். அதுக்கப்புறம் தூரத்துல ஒரு ஒரு மரத்தை பார்க்கின்றார். அந்த மரத்துக்கு கீழே ஆறுகள் ஓடுகின்றது, அந்த மரத்திலே பழங்கள் இருக்கின்றது, அந்த மரத்தை சுற்றிலும் ஒரு குளுமையான நிழல் இருக்கின்றது. இவர் அல்லாஹ்வை மீண்டும் அழைப்பார். மனிதன் வந்து அவனுக்கு திருப்திப்பட்டா அது போதாது. மனிதன் வந்து ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டானா அது அவனுக்கு பத்தாது. லவ் அன்னை இப்படி ஆதம வாதியின் இந்த நபி, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலிருந்து ஒரு ஓடை கொடுக்கப்பட்டால், இதுவும் ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்னை இப்படி ஆதம வாதியின் இந்த நபி, தங்கத்திலிருந்து ஒரு ஓடை, நீர் ஓடை தங்கத்திலேயே ஓடுது, அப்படிப்பட்ட ஒரு ஓடை கொடுக்கப்பட்டாலும் அஹப்ப யகூன வாதியானி, இன்னொரு ஓடை இருந்தால் நல்லா இருக்குமே மனிதன் தெரியப்படுவான். ஆதமுடைய மகன் ஒரு தங்க ஓடை இருக்குது, இந்த தங்க ஓடையை வச்சு பல வருடங்கள் பல சந்ததிகள் வாழலாம். ஆனா அவன் ஆசைப்படுவான், இன்னொரு தங்க ஓடை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனிதன் ஆசைப்படுவான் என்று பெருமாள் சொல்லி தெரிவித்தார்கள். ஆக மனிதன் மீண்டும் அல்லாஹ்வை அழைப்பான். யா ரப்பி வயுஃரிஜுல்லாஹு வைலா ஃபரஜ மின் ரஆஷரஹு, யா அல்லாஹ் என்னைய வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்கார வைக்க முடியுமா, நான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போக முடியுமா, எனக்கு அனுமதி இருக்குமா என்று கேட்கின்றார். அல்லாஹ் சொல்லுவான், யா இப்ன ஆதம் அலம் துஆஇதுனி, என்று நீ ஒப்பந்தம் பண்ணியிருக்கப்பா, என்ன சத்தியம் பண்ணி தெரியாதையா என்று கேட்க மாட்டேன்னு மீண்டும் கேட்கின்றாயே. அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கின்றான், மீண்டும் மீண்டும் சோதிக்கின்றான். அல்லாஹ் தஸ்அலனி கைரிஹா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா, இது அது மட்டும் போதுமா, ஏன்னா இது மட்டும் போதும், இதை தாண்டி நான் உன்னிடம் எதுவுமே கேட்க மாட்டேன். அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. அவர் அந்த மரத்தின் நிழலில் இருக்கின்றார், அந்த தண்ணீரை குடிக்கின்றார், நிம்மதியாக இருக்கின்றார். சும்மா யராஷிரத குஃபுரா, அதை விட பிரம்மாண்டமான ஒரு மரத்தை பார்க்கிறார். அதற்கு கீழே 3 ஆறுகள் ஓடுகின்றது, பாலாறு, தேனாறு போன்ற 3 ஆறுகள் ஓடுகின்றது. அதையும் பார்க்கின்றார். பார்த்து மீண்டும் அல்லாஹ் கேட்கிறார், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த விசாலமானது, சொர்க்கவாசலா இல்ல நரகவாசி, நரகத்திலிருந்து அல்லாஹ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். அவன் கேட்கறத அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். ஏன் நிறைவேற்றி வைக்கிறான்? உலகத்துல ஏதோ ஒரு செஞ்சு போயிருக்கிறார், ஏதோ நல்லத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாரு, பாவம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பாவத்தினால நரகத்துக்கே போனாரு. அல்லாஹ் அவன்கிட்ட பேசுறான்னு சொன்னா அவன் ஏதோ ஒரு நன்மை உலகத்துல விட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்ப மீண்டும் அல்லாஹ் சொல்றான், மீண்டும் அனுமதி, ஹதீஸ் நீண்டமானது, மீண்டும் அந்த மனிதனுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. அந்த மனிதர் அந்த மரத்தின் நிழலுக்கு கீழே தங்கிக் கொள்கின்றார். தூரத்திலே சொர்க்கம் அவருக்கு தெரிகின்றது. அந்த சொர்க்கத்திலே இது நான் சொல்லணும், அங்க சின்ன வயசுல மௌத்தா போன, வயிற்றுல இருக்கும் பொழுதோ அல்லது வயிற்றை விட்டு வெளியே வருதோ 15 வயசுக்கு முன்னால இறந்து போன சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொர்க்கவாசிகளுக்கு சாதிமா பணிபடியாளர்களாக பணிவிடை செய்யக்கூடிய அந்த காட்சி, அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு சின்ன வயதிலே இருந்து போன பெற்றோரை சந்தித்துக் கொண்டு நல்ல ஒரு சொர்க்கத்தை பார்க்கின்றார். அல்லாஹ் கேட்கிறார், யா அல்லாஹ் அந்த சுனைக்கு ஜன்னா, நீங்க சொர்க்கத்தில் நுழைக்க முடியுமா என்று கேட்கின்றார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த சொர்க்கம் உங்களுக்காக படைக்கப்பட்டது, இந்த உடலோடு உயிர் வாழ்வதற்கு மட்டும்தான் இந்த பூமி. உடலுக்கு உயிர் பிரிந்து விட்டால் இந்த உயிர் இந்த பேரண்டத்தை தாண்டி, பால்வழி அண்டத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லும். அப்போ அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மனிதா உனக்குனா ஆரோக்கியத்தை கொடுத்த, செல்வத்தை கொடுத்த, நீண்ட உனக்கு உடல் நீண்ட ஆயுளை கொடுத்த, இத்தனை கொடுத்தோம் ஒரு திக்ர் செஞ்சிருப்பியா, ஒரு குர்ஆன் ஓதிருப்பியா, தேடி வந்த மிஸ்கினுக்கு ஒரு சதகா செஞ்சிருப்பியா,
உனக்கு இப்ப என்ன வேணும் என்பதாக அல்லாஹ் கடைசியா சொல்லுவான். அப்ப அந்த மனிதர் சொன்னார், சொர்க்கத்துக்குள்ள போனா போதும், இது மட்டும் போதுமா, நீ திருப்தி அடைந்து விட்டாயா? அய்யுதீக அய்யுதீக மித்ல துன்யா வல் ஆகிரா, இந்த பூமியை மாதிரி ஒரு மடங்கு இடத்துல தர உனக்கு போதுமா? நல்லா கேட்பான். இந்த பூமியை மாதிரி இந்த வாழ்ந்த பூமி இருக்கா இல்லையா, இந்த பூமியை போன்று ஒரு மடங்கு பூமியை உனக்கு தந்தா போதுமா என்பதை அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் கேட்பான், அஸ்தக்ஃபி, இதை வந்து கேள்வி செய்தியா அல்லா, இதை வந்து நீ கேள்வி செய்தியா அல்லா? இல்லை, நான் வந்து ரப்புல் ஆலமீன் என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த மனிதரை கண்ணியத்தோடு சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அவனுடைய ரஹ்மத்தோடு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தாதான் எது வேணாலும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கும்? கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் தான் கிடைக்கும். அப்ப இந்த முதல் பத்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ரஹ்மத்தினுடைய பத்து, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்கக்கூடிய பத்து, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய பத்து என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் தேட வேண்டும். மறுமை நாள்ல ஒரு மனிதன் அல்லாஹ் விசாரிப்பான், அல்யௌம நஸ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இப்போ இந்த பாவம் பண்ணியப்பா, இந்த பாவத்தை பண்ணி என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனை கேட்பான். அல்லாஹ் அந்த மனிதனை கேட்பான், இந்த பாவத்தை பண்ண, இந்த இடத்துக்கு போன, இந்த வகையான தவறான செயலை ஃபுல்லா செஞ்சு ஏன் செய்தா என்று கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் எந்த பாவத்தையும் செய்யவே இல்லை, நான் எந்த பாவத்தையுமே செய்யவே இல்லை, உலகத்துல வாழும் பொழுது எந்த பாவத்தையும் செய்யவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த இரண்டு வழக்கம், இந்த புத்தகத்தை பார், இது அம்மல் நாமா, உன்னுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்து வைத்த ஒரு புத்தகம். இதை பாரு, நீ செய்த எல்லா பாவமும் எழுதப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், இதை எப்படி சாட்சியை எடுத்துக்க முடியும்? இதை எப்படி சாட்சியை எடுத்துக்க முடியும்? மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இரண்டு மலக்குமார்களை அழைத்து கிராமன் காத்திபீன், நன்மையையும் தீமையையும் பதிவு செய்த இரு மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான், இவங்க ரெண்டு பேரும் சாட்சியா இருந்தாங்க, இவங்க தான் ஒரு நன்மையை எழுதுனாங்க, ஒரு தீமையை எழுதுனாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவங்க ரெண்டு பேரும் உலகத்துல நான் பார்த்ததே இல்லையே, உலகத்துல ஃபுல்லா ஆர்கியூ பண்ணி விவாதம் பண்ணி அல்லாஹ்வை விவாதம் செய்வான் அந்த மனிதன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இவங்க ரெண்டு பேரும் எப்படி நான் சாட்சி எடுத்துக்க முடியும் என்பதாக மனிதன் கேட்பான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி சாட்சியா வர முடியும்? கண்களால் பார்க்காத இரண்டு மலக்குமார்கள் எப்படி சாட்சி எடுத்துக்க முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் சாட்சியாக வரட்டுமா? நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் சொல்றேன், நீ தான் எல்லா பாவத்தையும் பண்ண, இத்தனை பாவங்களை பண்ணிருக்கிற, ஏன் பண்ண, ஏன் இந்த இடத்துக்கு நடந்து போன, ஏன் இந்த பொருளை கண்ணால பார்த்த, ஏன் இந்த ஹராமான பொருளை தொட்ட, ஏன் இந்த ஹராமான பொருளை சாப்பிட்டாய், ஏன் செய்த என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் வாதி, நீ பிரதிவாதி, எப்படி ஒரு பிரதிவாதி சாட்சியாக வர முடியும்? அல்லாஹ் சொல்வான், அல்யௌம நஸ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாள்ல அவனுடைய வாய்க்கெல்லாம் முத்திரையிட்டு விடுவான். அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும், உடல் உறுப்புகள் எல்லாமே அவன் பேச ஆரம்பிச்சிடும். இவன் எங்க போறான், என்ன செஞ்சா, எந்தெந்த விஷயங்களை தொட்டா, எதை எடுத்தா, எந்த ஹராமான விஷயங்களை பார்த்தா, எல்லாமே அந்த உடல் உறுப்புகள் சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், உடல் உறுப்பு பார்த்து சொல்லுவான், உங்களுக்காக தான் அல்லாஹ் நான் வாதாடினேன், எனக்கு எதிராகவே திரும்பிட்டீங்க என்பதாக அந்த மனிதன் உடல் உறுப்புகளை பார்த்து அவன் கேட்பான். கடைசியாக அவனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் சொர்க்கத்துக்குள்ள போவான். அல்லாஹ் யாருக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்கெல்லாம் ஏதோ நன்மை பண்ணிருக்காங்க அர்த்தம். சில பேர் அல்லாஹ் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்க மாட்டான், பெரிய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் எல்லாம் அவர்கள் ஓலமிட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ஏறெடுத்தும் கேட்க மாட்டான். கலிமா சொல்லி இருந்தால் இத்தனை நிபந்தனைகளுக்கு பின்னால் அவர் சொர்க்கத்துக்குள்ள போவாரு. அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தான். சில நபர்கள் மஹ்ஷர் மைதானத்துல சில நபர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா ஸ்கிரீனுக்கு பின்னால திரைக்கு அப்பால் இருந்து கேள்வி கேட்பான். இதுமா இந்த பாவம் பண்ணியா, இந்த விஷயங்கள் செஞ்சியா, இந்த இடத்துக்கு போனியா, நீ என்பதாக ரகசியமாக கேட்பான். சிலருக்கு மட்டும் அவங்களுடைய குறைகளை வெளிக்காட்ட மாட்டான். அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க பெற்றோருக்கு முன்னாலேயோ, அவங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாலேயோ, அவங்க நண்பர்களுக்கு முன்னாலேயோ, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு முன்னாலேயோ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்திட மாட்டான். திரைக்கு அப்பால கேட்பான். சில மனிதர்களை திரைக்கு வெளியே இருந்து பகிரங்கமாக கேட்பான். இவங்களை மட்டும் திரைக்கு அப்பால கேட்பான். இவங்க யாரு சொன்னா, உலகத்தில் வாழும் பொழுது ஒரு முஸ்லிம் செய்த குறையை மன்னித்தவர், மறைத்தவர். உலகத்தில் வாழும் பொழுது சிலர் செய்த தவறுகளை பொருட்படுத்தாமல் அதை மன்னித்து விட்டவர், அதை மறைத்தவர். இந்த குறைகளை வெளிக்காட்டாதவர், இந்த குறைகளை பகிர்ந்தவர்களாதவர். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைச்சதுனால அல்லாஹ் கியாமத்தினால அவருடைய குறையை மன்னிப்பான், அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் என்பதாக பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அந்த அல்லாஹ் இறக்கமானவன்,
ரமலானுடைய மாதம் அந்த ரஹ்மத்தை தேடக்கூடிய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் உங்கள் உறுப்புகளுக்கு, அல்லாஹ் கொடுத்த வீட்டிற்கு, அல்லாஹ் கொடுத்த வாகனத்திற்கு, அல்லாஹ் கொடுத்த குடும்பத்திற்கு, அல்லாஹ் கொடுத்த பெற்றோருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாதம். ரஹ்மத்துக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் அல்லாஹ் அவருடைய இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அதிகமாக தருவான். உதாசீனப்படுத்தியவர்கள், ஆரோக்கியத்தை கேடு விளைவித்தவர்கள், புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் நிறுத்துவோம். இன்றோடு உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம். ரமலான் என்பது உள்ளத்தையும் உடலையும் பாதுகாக்கக்கூடியதுதான் ரமலானுடைய மாதம் என்பது. எனவே இந்த மாதத்தில் இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா வகையான தவறான செயல்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திக் கொள்வோம். ரமலான் என்பதை சரி செய்யக்கூடிய மாதம் என்பதை விளங்கிக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு அல்லாஹ்வை நின்று தரிசித்து வாழும் பாக்கியத்தை ரஹ்மான் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், அந்த சிரமத்தை விட்டு ரஹ்மான்